வணக்கம் மகளே. அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு, அதாவது குடும்பம் நடத்த தெரியாத ஒரு குடியாரர்களை எப்படி திருத்துவது அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடிக்கிற நபர் அளவோட குடிச்சிட்டு, அவர் பாட்டுக்கு ஒரு குடும்பத்த நடத்திட்டு போறாரு அப்படின்னா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவர் வந்து அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு, அவரு ஃபேமிலிலயும் சரி, வெளியிலயும் சரி, அவர் ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி ப்ராப்ளத்த நெறைய வளர்த்துக்கிட்டே வரும்போது, அதுதான் வந்து எல்லா இடத்துலயுமே பிரச்சனைக்குரிய விஷயமா மாறுது. அப்ப அந்த நபர் வந்து குடிக்காம இருக்கும்போது நல்லா தான் இருக்காரு. ஆனா குடிச்சிட்டாரு அப்டின்னா, அவருடைய குணாதிசயங்கள் நெறைய மாறிருது. அப்டின்ற மாரி தான் நெறைய இடங்கள்ல நம்ம சொல்ல கேள்விப்பட்டுருக்கோம். இதுபோல நம்மளும் பார்க்குறோம். அதாவது ஒரு ஃபேமிலில உள்ளவங்க, ஒரு குடியார கணவனுடைய மனைவி, அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா இவரு குடிக்கலனா நல்ல தங்கமான மனுஷரு தாங்க. குடிச்சுட்டா தான் இந்த அளவுக்கு ரொம்ப ராக்பாட்டம் பண்றாரு. அப்படின்ற மாரி தான் அவங்களுடைய பதிலா இருக்கு. ஒரு குடியாருடைய பெத்த தாய், அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, என் பிள்ள வந்து குடிக்கலனா தங்கமான பையன். இவன் குடிச்சிட்டு இவன் போடுற ஆட்டத்துல நான் பார்க்கும்பொழுது, இந்த பையன் இருந்தா என்ன? செத்தா என்ன? அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவனுடைய ராக்பாட்டம் இருக்கு. அவருடைய சேட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து இந்த மாரி தான் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனுஷன என்ன பண்றது? அப்படின்னா, ஒரு காலத்தில வந்து இதுக்கு உண்டான விழிப்புணர்வு இல்லாம இருந்தது. ஒரு மனுஷன் குடிக்கிறான். அவன ஊர்ல உள்ள பெரிய மனுஷர கூப்ட்டு, "ஏப்பா குடிக்கிற? இப்படிலாம் இருக்காத. குடும்பத்த பாரு. உனக்கு 2 பிள்ளையா ஆயிப்போச்சு. உன்னைய நம்பி ஒரு மனைவி வந்திருக்கு." அப்படின்ற மாரிலாம் பேசி சரி பண்ணிட்டு போவாங்க. அவரு அப்படியே கேட்பாரு. ஆமாங்கய்யா, ஆமாங்க. ஏன்னா, அவரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷரா இருப்பாரு. இல்லைன்னா அவர் குடும்பத்தில அ ஒரு முக்கியமான ஒரு பெரிய நபர், ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதனா இருப்பாரு. இந்த மாரி ஆட்களா இருக்கிறனால இவரு அப்படியே கேட்பாரு. கேட்டுட்டு இந்த காதுல வாங்கிட்டு, இந்த காதுல விட்டுட்டு, அவரு பாட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில ஒயின் ஷாப்ல போய் குடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இதுதான் வந்து நடைமுறை எதார்த்தம். நம்மளும் காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு காலத்தில இருந்தது. ஸோ, இன்னைக்கு வந்து நெறைய விழிப்புணர்வு உள்ள காலங்கள், டிஜிட்டல் உலகம். கையில பார்த்தீங்கன்னா உலகம் செல்ஃபோனு. கையிலே உலகம். உங்களுக்கு என்ன தேவையோ அப்படியே செல்ஃபோன்ல பார்த்துரலாம். அந்த மாரி இருக்கு. பல கெட்ட விஷயங்கள் இருந்தாலும், பல நல்ல விஷயங்களும் அந்த மொபைல்ல இருக்கு. இதுல வந்து ஒரு டாக்டர் கையில இருக்கிற கத்திக்கும், ஒரு கொலைகாரன் கையில கத்திக்கும், கையில வச்சிருக்கிற கத்திக்கும் உள்ள வித்தியாசம் என்னவோ அதான். இவன் கையில இருந்தா உயிர எடுக்கும். அவரு கையில இருந்தா உயிர காப்பாத்தும். அதே மாரி தான் இந்த மொபைல் ஃபோன். இதுல வந்து பல நல்ல விஷயங்கள் இருக்கு. சில தீய விஷயங்களும் இருக்கு. ஸோ வந்து அது மாரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில, இதுக்கான விழிப்புணர்வு நெறைய இருக்கு. Instagram, Facebook, YouTube, ஷார்ட்ஸ் அப்படின்னு எல்லா அம்சங்கள்லயும் வந்து இதுக்கு உண்டான விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சுருச்சு. ஒரு காலத்தில வந்து இது இல்லாதனால, இவர என்ன செய்றது? அப்படின்னு பல பேரு யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு விட்டுருவாங்க. விட்டுட்டு அவர் கடைசி வரைக்கும் குடிச்சு, 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 குடிச்சு தன்னையும் அழிச்சு, தன் குடும்பத்தையும் அழிச்சு, பிறருக்கும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் அவர் மரண தருவாய்க்கு போயிருவாரு. அது இடைப்பட்ட காலங்கள்லயே போயிருவாரு. அந்த மாரிலாம் நெறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் சொன்ன மாரி விழிப்புணர்வு காலம். எல்லா பக்கமும் அட்வைஸ்மென்ட் வருது. அத பார்த்து நம்ம அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, குறிப்பா பெண்களுக்கு ஒரு குடியாரனுடைய மனைவிமார்கள், ஒரு குடியாரனுடைய தாய், இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, எவ்வளவோ கஷ்டம், துன்பம், துயரம், பண இழப்பு, மரியாதை இழப்பு, அவமானங்கள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னே சொல்லல. ஸோ, டெஸ்ட் ஒரு வாய்ப்பு. ஃபைனலா முடிவு பண்ணிக்கிட்டு, இந்த மாரி ஒரு மையத்தில கொண்டு வந்து சேருங்க. சேர்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கை ஒரு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு, குடும்பம் நடத்த தெரியாம, சமுதாயத்தில வாழத் தெரியாத மனிதனுக்கு 3 மாசம் ட்ரீட்மெண்ட். ஜெனரல் டாக்டர், சைக்கால் டாக்டர் எல்லாம் பார்த்துருவாங்க. ஃபுல்லா வந்து செக்கப் பண்ணி, ஆல்கஹால் அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த மாரி
மெடிசின்ஸ் குடுத்து, அந்த ஆல்கஹால்லாம் ரிமூவ் பண்ணி, ஒரு நார்மலான ஒரு உடல் ரீதியா ஒரு நார்மலான பேஷண்ட்டா மாத்தி, அவருக்கு முழுமையான சிகிச்சை அளிச்சு, இதுபோக தொடர்ந்து கவுன்சிலிங். தன்னை உணர்தல் அப்படின்ற கவுன்சிலிங் குடுத்து, அவர நல்ல நிலைமைக்கு மாத்தி, உங்க வீட்டு பிள்ளை குடிக்கிறதுக்கு முதல்ல எப்படி இருந்தாரோ, அதே மாரி ஒரு நல்ல மனிதனா, நல்ல பிள்ளையா கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு இந்த மையம் தயாரா இருக்கு. இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான். எங்கள இடைப்பட்ட சிகிச்சையில தொந்தரவு செய்து, அவங்களுக்கு ஒரு முக்கியமான கல்யாண நிகழ்ச்சி வந்துருச்சு. ஒரு டெத் ஆயிப்போச்சு. அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு யாருக்கோ. அப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி, இந்த 3 மாசத்துக்கு முன்னால ட்ரீட்மெண்ட்ல நீங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா, எங்களுடைய சிகிச்சை பலனளிக்காது. அது எத்தன பெர்சென்ட் பலனளிக்காது? 100% பலனளிக்காது. ஸோ அவர கம்ப்ளீட்டா குணமாக வச்சு, சரி பண்ணி, நாங்க சொல்ற காலகட்டம் வரைக்கு இருந்து அவர ட்ரீட்மெண்ட் குடுத்து கூட்டு போனீங்க அப்படின்னா, முழுமையா அவர் குணமாகறதுக்கு உண்டான நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம். அதுக்குண்டான வேலைகளை நாங்க தரமா செஞ்சு, உங்களுக்கு கேரண்டியா சொல்லுவோம். நல்லா ஆயிருவாரு. இந்த வேலைய நீங்க பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 45 நாள், 50 நாள் கழிச்சு தான் அவரோட மனநிலைகள் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் தான் நீங்க அவர சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்பதான் சந்திக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சிகிச்சை பெறுறதுன்றத கீழ நம்பர் குடுத்தேனே, அதிலேயே நீங்க கேளுங்க. இது போக இதுல எப்படி ட்ரீட்மெண்ட்ல சேர்ந்து பார்க்கணும்னா, 3 மாசம் கம்பல்சரி இருக்கணும். யாரும் கூட இருந்து தங்கி அவருக்கு சிகிச்சை அளிக்கின்ற அவசியம் இல்லை. 1. இன்னொரு மெயினானது, குடிகாரருடைய சம்மதத்தோட தான் நீங்க இங்க கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்க இருக்காரு. அவர் முழு குடிகாரரு. எங்க குடும்பத்தில அவரால பல பிரச்சனை, அவருக்கும் பிரச்சனை. இவர எப்படியாவது திருத்தி மாத்தி அமைக்கணும். அப்படின்னு அவருக்கு உரிமைப்பட்டவங்க மனைவி இருந்தா மனைவி. மனைவி இல்ல டைவர்ஸ் ஆயிருச்சுன்னா அம்மா, அப்பா. இல்ல கல்யாணம் முடியலன்னா அம்மா, அப்பா. அவங்களுக்கு உரிமைப்பட்டவங்க. யாரோ அவங்க சொன்னா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும், நேரா வீடு தேடி எங்கிட்ட கார் வசதி இருக்கு. அதிலேயே அழைச்சிட்டு வந்துருவோம். அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் குடுப்போம். இதுக்கு சில கட்டணங்கள் வரும். இந்த கட்டணம் என்ன ஏதுன்றத நீங்க ஃபோன் நம்பர் குடுத்துருக்கீங்க. அந்த நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம். இந்த இடத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. இங்க முழுமையா ஒரு குடிகார மனிதர்களை குடியில்லாத ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திருப்பி உங்களுக்கு ஒப்படைக்கப்படும். இதுபோக மற்ற போதை வகைகள் எதுவாக இருந்தாலும், நாங்கள் அதையுமே சீர் செய்து, அவர்களுக்கு உண்டான சிகிச்சையை அளிச்சு, அவர ஒரு நல்ல வழிக்கு, நல்ல பிள்ளையா மாத்தி குடுக்க தயாரா இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு குடுங்க மக்களே. இந்த வீடியோ யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பான முறையில நீங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். குறிப்பா பெண்கள் இந்த வீடியோவ பாருங்க. ஏன் அப்படின்னா, பாதிப்பு குடிக்கிற நபர காட்டிலும், அந்த குடும்பத்தில வாழக்கூடிய பெண்களுக்கு தான் பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு. அது உங்களுக்கு சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீணா போகுது. இப்படி பல பிரச்சனைகள் அதில இருக்கு. தொடர்ந்து ஆதரவு குடுங்க மக்களே.